இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது நன்றியுணர்வு கொண்ட மக்களாக, நன்றி நிறைந்தம் கொண்ட மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மார்ட்டின் ஜெக்சன் என்கிற ஒரு உளவியலார் நன்றி சிகிச்சை, கிராட்டிடியூட் தெரப்பி என்கிற ஒரு சிகிச்சையை பிரபலப்படுத்துகிறார். அந்த சிகிச்சை என்னவென்றால், அந்த மனிதன் தன் வாழ்நாளிலே பெற்றுக்கொண்ட எல்லா நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி செலுத்துவதுதான் அந்த ஒரு சிகிச்சை. அவ்வாறு யாரெல்லாம் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்ட நலன்களுக்காக நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுடைய உடல் நலத்திலே நல்ல முன்னேற்றமும், அவருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருப்பதையும், மேலுமாய் அவர் நல்ல உடல் உள்ள நலன் பெற்றிருப்பதை அவர் பல ஆய்வுகளின் வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே 10 தொழுநோயாளர்கள் குணம் பெற்ற பொழுது, இயேசு உம்மை தவிர மற்றவர்கள் யாரும் நன்றி செலுத்த வர காணோமே என்கிற வார்த்தைகள் அவர் நன்றியை எதிர்பார்த்திருக்கிறார் என்பதல்ல, மாறாக நன்றி செலுத்துவதன் வழியாக அவர் மேலுமாய் இன்னும் அவர் குணம் தன்னுடைய வாழ்விலே அனுபவத்திற்கான ஒரு வாய்ப்பாக அவர் அங்கு பார்க்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியினுடைய வாழ்த்தொழிலே மிக அழகாக கேட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் வாசிப்பது போல, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே பவுலடியார் குறிப்பிடுவதை போல, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மை தனங்களுக்கும் நன்றி செலுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் பலிபீடத்தை சூழ்ந்து வருகின்றோம். எத்தகைய மனநிலையிலே இந்த பலிபீடத்திலே நாம் பங்கெடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் பல நிலைகளிலே அளவற்ற நன்மைகளை பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்மைகளை நான் உணர்ந்திருக்கிறேனா, அவற்றுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்த துவங்கினால் நம்முடைய வாழ்விலே அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இறையியலார் மிக அழகாக இவ்வாறு குறிப்பிடுவார், யார் யாரெல்லாம் இறைவனிடம் நன்றி செலுத்துபவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே அகந்தை என்பது இருக்காது. யார் யாருடைய உள்ளமெல்லாம் நன்றியால் நிறைந்திருக்கிறதோ அவர்களுடைய வாழ்வு தன்னை மையப்படுத்தியதாக அல்லாமல் பிறரை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கும். நன்றி நிறைந்த உள்ளத்தை நாம் கொண்டிருக்கிற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்விலும் பிறர் நம்முடைய வாழ்விலும் எத்தகையதொரு மாற்றத்தையும் எத்தகையதொரு உடனிருப்பையும் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஆங்கில எழுத்தாளர் C.K. ஜஸ்டின் அவர்களும் மிக அழகாக குறிப்பிடுவார், நன்றி நிறைந்த உள்ளமாய் வாழ்கிற பொழுது நாம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் பெற்று கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று. ஆகவே நன்றி நிறைந்த மக்களாய் நாம் வாழ ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கக்கூடிய பலி நன்றியின் பலியாக அமைய தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.